வெல்கம் பேக் டு வெண்பா பிஎஸ் யூடியூப் சேனலுங்க. இப்போ நாங்கள் ஆட்டோவில் எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் தான் போயிட்டு இருக்கோம். அண்ட் நாம் மினி கோவான்னு சொல்கிற வர்க்கலாக்கு ஃபேமிலி ட்ரிப்பாக போகிறோங்க. ஹாய் எவ்ரி ஒன், நாங்கள் எங்களோட வர்க்கலா ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக எங்கள் ட்ரெயின் வந்து 8:15 தான், அனந்தபுரி எக்ஸ்பிரஸ். பட் நாங்கள் பாப்பாலாம் வச்சுருக்கோம், லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வரணும், டிராஃபிக்காக இருக்குமோ அப்படின்னு பயந்துட்டு 7:30 ரீச் ஆகிட்டோங்க. எங்கள் ட்ரெயினை தவிர எல்லா ட்ரெயினும் வந்துகிட்டு இருக்கு. 8:15 வரும்னு டைமுக்கு வந்துடும், நாங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ஒன் மோர் திங், அனந்தபுரி எக்ஸ்பிரஸில் டின்னர் கிடைக்காது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். பட் ஐம் நாட் ஷுர், நான் என்னன்னு செக் பண்ணிட்டு சொல்கிறேன். பட் எதுக்கும் நம்ம பாப்பாலாம் வச்சுருக்கோம், அதனால் கொஞ்சம் டின்னர் கையிலே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் இட்லிலாம் ரெடியாக வீட்லேயே பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். உங்களுக்கு என்ன காமிக்கிறேன், நான் ஓப்பன் பண்ணி கூட நான் உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன். நாங்கள் டின்னர் எங்களுக்கு கையில் வச்சுருக்கோம். ட்ரெயின் வந்தோன்னே ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்படி தான் இந்த மாதிரி ஃபுட்டீஸ்லாம் நம்ம கையில் வச்சுருந்தோம்னா இப்படிலாம் இடையில வந்து ஏதாவது பண்ணுவாங்க. பசி தாங்கலைங்க பாப்பாவுக்கு, ஆனால் நாங்கள் அந்த ஊட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வழியாக எங்கள் ட்ரெயின் வந்துருச்சுங்க. இந்த ட்ரெயினில் தான் நாங்கள் ஏற போகிறோம். ஹாய் கைஸ், இப்போ நம்ம வந்து ஈவா பீச் ஹோட்டல் ரீச் ஆகிட்டோம். அண்ட் நம்மளோட ரூம் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 30. உள்ளர நீங்கள் என்ட்ரு ஆனே பார்த்தீங்க அப்படின்னா சோஃபா இருக்குங்க. நல்லா சூப்பராக ஒரு எல் ஷேப் சோஃபா இருக்கு. எல்லா லைட்டும் போட்டிருக்கேன்னு பார்த்துக்கிறேன். ஓகே, எல்லா லைட்டும் போட்டாச்சு. சோஃபா இருக்கு. இதெல்லாம் எங்கள் பேக்கு தான், இங்கே இருக்கட்டும். ஓகே, ஸோ இங்கே வந்து லைக் இந்த டீ பேக்ஸ், இந்த காஃபி பவுடர்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ காம்ப்ளிமெண்ட்டாக 3 பாட்டில் கொடுத்துருக்காங்க, 3 வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 கிளாஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு டீ பாய் இருக்குது, ஒரு சோஃபா இருக்குது, சூப்பராக ஒரு மேட் வேறு போட்டிருக்காங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வாங்க, அங்கங்கே அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் நல்லா கொடுத்துருக்குறாங்க. சூப்பராக ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு கபோர்டு இருக்கு. இங்க லாக்கர் கூட இருக்கு, லாக்கர் ஃபெசிலிட்டி கூட வச்சிருக்காங்க. இது நம்ம வேணும்னா இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வச்சுட்டு லாக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் டிராவல் பண்ணும்போது நம்ம எந்த இம்பார்ட்டன்ட் திங்ஸும் கொண்டு வர மாட்டோம், போன தவிர. வித் மிரரோட இருக்கு, இது நல்லா இருக்கு. இது வந்து கம்ஃபர்டபுளா படுக்க முடியுமான்னு தெரியல, ஏன்னா 3 பேர் கம்ஃபர்டபுளா படுக்க முடியுமான்னு தெரியல. பட் ஆனா ஒரு 2 பேர் கம்ஃபர்டபுளா படுக்கலாம். அப்படிதான் ஆகும்னு நினைக்கிறேன். இங்க ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க, இது நல்லா இருக்கு. இது மாதிரி அழகா அந்த புத்தா ஸ்டாச்சுஸ் எல்லாம் கொடுத்துருக்கா. ஏசி இருக்கு, ஏசி ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. ஸோ மேல ஃபேனும் கொடுத்துருக்காங்க, வேணா நம்ம 2 யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஹோல் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, லைக் கிச்சன் மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒண்ணு இங்க வந்து குக் பண்ண போறது கிடையாது, ஆனா இது வந்து ப்ரீமியம் டீலக்ஸ் இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் ரூம் வந்து நல்லா பயங்கர பெருசாவே கொடுத்துருக்காங்க. இங்க லைட் இருக்கா? ஓகே, இவ்வளவுதான் லைட்டு. வாங்க உள்ள வாங்க. இங்க இல்ல, அவ்வளவுதான் லைட்டு. லைட் இல்ல, ஒரு லைட் இங்க கூட கொடுத்துருவாங்க. இங்க மேபி வெளியில ஆன் பண்ணுமோ நினைக்கிறேன். நீங்க கரெக்டா போன் மட்டும் பிடிச்சிக்கன்னு பாத்துக்கோ. பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ள ஆக்சுவலா ஒண்ணும் இல்ல, கூலிங் வந்து இப்பதான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லைட்டா இப்பதான் கூலிங் இருக்கு. ஸோ இதுல நம்ம ஒன்றும் சரக்கடிக்க போறது இல்லை, ஏன்னா கூல்ட்ரிங்க்ஸ் கூட நமக்கு குடிக்கிறத நிப்பாட்டிட்டோம். இது ஒண்ணு. ஸோ அப்படியே இங்க வந்தீங்க அப்படின்னா இதுதான் நம்ம ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்த அந்த ரூம், பாத்ரூம். ஓகேங்களா, இது நாங்க வெண்பாக்கு சொன்ன ஒரு சர்ப்ரைஸ் வந்து இதுதான். வாட் டப். பாப்பாக்கு வந்து பாத் டப் இருக்கு. மெயினா இந்த ரூம் புக் பண்ணதுக்கு காரணமே வெண்பாக்காக தான்.
ரொம்ப நாளா பாத்ரப்னு சொல்லிட்டே இருப்பா. வீட்டுல கூட சின்ன ஒரு பக்கெட் மாதிரி இருக்கும், அதுக்கு வந்து குளிப்பா. ஸோ அவளுக்காகவே ஸ்பெஷலா வந்து எங்க ரூம் புக் பண்ணோம். ஸோ இது நானும் வெண்பாவும் என்ஜாய் பண்ணலான்னு இருக்கோம். வெஸ்டர்ன் டாய்லெட் நல்லா இருக்கு, கொஞ்சம் நீட்டா இருக்கு ரூமு. இது தவிர்த்து ஷவரும் இருக்கு, நம்ம மேனுவலா குளிக்கலாம், குளிச்சுக்கலாம். வெஸ்டர்ன் டாய்லெட் சரிங்களா. இப்போ வாங்க அடுத்தது போகலாம். இதோட முடியல ரூமு, இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்கு. இங்க என்ன ஒரு வியூ இருக்கு, பட் வியூன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது, கன்ஸ்ட்ரக்ஷன் தான் போயிட்டு இருக்கு. இல்லைங்களா, ஒரு மினி பால்கனி செட்டப், மினி கூட சில பெரிய பால்கனி செட்டப் வித் கேரளா ஸ்டைலோட. இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், கேரளா ஸ்டைலில் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த சைட் போனீங்க அப்படின்னா ஒரு 300 மீட்டர்ஸ்லேயே வந்து கிளிஃப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இங்கே நியர்பை வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கனாலே தெரியும் அப்படின்னு இருக்காங்க. என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு காட்டியிருப்பேன். கொஞ்சம் ரோடு வந்து நேரவாக இருக்கும், ரொம்ப குட்டி ரோடு, அதுக்குள்ளதான் கார் வந்தாகணும். ஆக்சுவலாக அங்கே ஒரு வண்டி கஷ்டப்பட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒண்ணுதான் டிஸ்அட்வான்டேஜ். ஆனா அவங்க சொல்றாங்க ஃபார்ச்சுனரே வருது அப்படின்னு சொல்றாங்க, அது எப்படின்னு தெரியல, பார்ப்போம். நாங்களும் ஆக்சுவலா வந்து ரெண்டல் கார் வந்து புக் பண்ணிருக்கோம். இந்த கார் நாளைக்கு வரும், அதை ஓட்டிட்டு வரும்போது நமக்கே தெரியும் அந்த கார் வருமா வராதான்ட்டு. அது சின்ன கார் தான், வேகனாரு. ஏன்னா ஆல்ரெடி எங்களுக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எங்க பூனேல. கேப் ரெண்டல் வித் டிரைவரோட வாங்கி பெரிய கஷ்டப்பட்டு போயிட்டோம். அந்த வீடியோ பார்க்கலாம், பாருங்க. நிறைய புலம்பிருப்போம், நிறைய அனுபவிச்சிருப்போம், எங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிருப்போம். அந்த ரீசனுக்காகவே இந்த டைம் வந்து நாங்கள் கேப் வேண்டாம்னு டிசைட் பண்ணி செல்ஃப் டிரைவிங் காரே எடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். பட் ஸ்டில் எல்லாத்துலேயுமே பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். இது என்னென்ன பாசிட்டிவ் இருக்கணும், நெகட்டிவ் இருக்கணும், லேட்டர் வீடியோல நான் கண்டிப்பாக சொல்றேன். பை. இந்த ஹோட்டல் பேரு ஈவா பீச் ஹோட்டல். இன்னும் இதுல ஏதாவது அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். பை. இந்த ஹோட்டலில் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட் ஃபுட்டு கிடையாதுங்க, அண்ட் ரெஸ்டாரண்ட்டும் கிடையாது. ஹோட்டலுக்கு நீங்கள் ரீச் பண்ணுற அந்த ரோடு ரொம்ப நேரோவாக இருக்குங்க. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பை ஓன் கார் வரும்போது கஷ்டமாக இருக்கும். பட் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி நியர்பை கிளிஃப்ங்க. நீங்கள் எப்போனாலும் கிளிஃப்க்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நீங்கள் எப்போனாலும் போயிட்டு வர முடியும், அந்தளவுக்கு நியர்பையில் தான் இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் வந்து ஒர்க்லாம் ரிலேட்டட் நிறைய வீடியோஸ் வரும். ஸோ அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பைங்க.